பிருந்தாவன் வித்யாலயா ஸ்கூலில் தான் என் பாப்பா 2 பேர் படிக்கிறாங்க. அவங்க நல்லா எல்லாமே நல்லா ஸ்பீச்சு, எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம்லாம் நல்லாவே பண்ணுறாங்க. என் பொண்ணு சின்ன பொண்ணு ஜெயிஷ்ணவி நல்லா படிக்கிறா. ஸ்பீச்சு, எஜுகேஷன், நல்லா படிப்பு எல்லாத்துலேயுமே நல்லா இருக்குது. சிலம்பத்தில் பெரிய பொண்ணு சேர்ந்துருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணுறாங்க. அவங்க போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வந்து பெரிய பொண்ணு நல்லா படிக்கிறாங்க. ஸோ நல்லா மார்க் எடுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. என் சின்ன பொண்ணு ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப அழுதுகிட்டே வருவாங்க. எனக்கே ஒரு மாதிரி என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போது எல்லாத்துலேயுமே அவள் தான் ஃபஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ஸ்கூலில் எல்லா ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. நமக்கு தான் பண்ணுறது முடியலை, மற்றபடி எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ. கேஜிலேருந்து இங்கே தான் படிக்கிறோம். என்விரான்மெண்ட் சூப்பராக இருக்கும். டீச்சர்ஸும் அதே மாதிரி எல்லாருமே நல்லா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. வேன் ஃபெசிலிட்டி இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்குது. ஸோ நல்லாவே பிக்கப்பும் ஆகுறாங்க. நிறைய ஸ்கூலில் என்னென்னா பெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குங்க. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ரிசாலிசஸ்னு ஒரு இங்கே வந்துட்டு அவங்க தான் வந்து புக்கெல்லாம் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்ற ஸ்கூலுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ரொம்ப நல்ல டீச்சர்ஸ், மேனேஜ்மெண்ட் ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆல்சோ ஓகே வித் இட். ஸ்போர்ட்ஸ் கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறையா இருக்குது. சம்மர் கேம்ப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஐ எம் ஓகே வித் எவ்ரி ஓகேயா. ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸ்கூல் வந்து எங்களுக்கு பிடிச்சி போய் தான் இங்கே வந்து சேர்ந்தோம். அதோட வந்து என்னென்னா அவங்க அப்பா இந்த ஸ்கூலில் தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டாக்டருக்கு அவளும் இங்கே தான் படிக்கிறாள். ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால வந்துட்டு பிள்ளைங்களோட ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க. நல்லா டீச் பண்ணுறாங்க. எழுதுறது எல்லாமே நல்லா நீட்டாக இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆக்டிவாக இருக்கா, அந்த என்னெல்லாம் பண்ணுறாங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ குட் ரிவ்யூ. தேங்க்யூ. நல்லா இருக்குது. குழந்தைங்க ஸ்டடீஸ் நல்லா இருக்குது. டீச்சர் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் ஃப்யூச்சர் இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இங்கே படிக்கிறேன். இதுக்கு முன்னே வந்து சிபிஎஸ்சியில் படித்தா அங்கே இருந்து இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. ரேங்க் வாங்குறேன். 1.5 இயர்ஸாக ரேங்க் வாங்குறேன். ரொம்ப நல்லா சொல்லித்தர்றாங்க. பிரின்சிபல்லாம் ரொம்ப கண்டிஷனாக நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா சொல்லித்தர்றாங்க. ஒரு கிளாஸ் டீச்சராக ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாத்துலேயுமே நல்லா பண்ணுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. வரும்போது சுத்தமாக எழுதவே தெரியாது. ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக வராது, எழுதவும் தெரியாது. இவங்க எல்லாம் மாற்றி எழுதுவாள். 3 மாற்றி எழுதுவா, ஏமா ஏபி எல்லாம் மாற்றி எழுதிட்டு இருப்பான். ஆனால் இப்போ எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, நல்லா படிக்கிறாங்க. மற்றபடி டான்ஸ்லாம் நல்லா டான்ஸ் பண்ணுறான். எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணுறான். வீட்லேயும் வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறான். முன்னாடிலாம் படிக்க மாட்டான். வீட்டில் இருக்கும்போது வந்து விளையாட்டுவாக இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா. நல்லா எல்லாத்துலேயுமே ஹேண்ட் ரைட்டிங் ஆசிரியர் கொஞ்சம் படிப்பாக இருக்குது. எல்லாத்துக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. வீட்லேயும் கொஞ்சம் ஒழுக்கமாகவும் இருக்கிறாங்க. ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்லா கேர் பண்ணுறாங்க. காலையிலேருந்து 8:30 மணிலேருந்து 4 மணி வரை இருக்கணும்னா வீட்டில் ஒரு 2 பாப்பா பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். இதில் இருக்கிற பிள்ளைங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா பண்ணுறாங்க. வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பாஸ்ட் 6 இயர்ஸாக இங்கே தான் படிக்கிறாங்க. எஜுகேஷன் வைஸ் வந்து மோட்டிவேஷன் அண்டு எல்லாமே வந்து இந்த ஸ்கூலில் வந்து நல்லா இருக்குது. அண்டில் ஸ்போர்ட்ஸ் அண்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸுக்கு வெளியே கூப்பிட்டு போய் நல்ல ட்ரைனிங்கு அண்ட் எல்லாமே இது பண்ணுறாங்க. எல்லா ஈவெண்ட்ஸ்லையும் கலந்துக்கிட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னொரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு இங்கே தான் படிக்கிறா. அவளும் 3rd ஸ்டாண்டர்டு. அவளும் வெளியே ஸ்போர்ட்ஸில் எல்லாம் ஈவெண்ட்டில் போயிட்டு நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க 2 பேருமே. ஸோ இந்த ஸ்கூல் பற்றி சொல்லணும்னா குழந்தைங்களை இன்சியலாக சேர்க்கும் போது +2 வரைக்கும் இங்கே வந்து நல்லபடியாக படிக்க வைக்கலாம். அவங்க எல்லா விதமான சப்போர்ட்டும் மோட்டிவேஷனும் ஒவ்வொரு குழந்தைங்களை பற்றியும் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் கிட்ஸை பற்றி அவங்க எல்லாத்துக்குமே வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருக்குமே தெரியும். பேரண்ட்ஸ் எந்த நேரத்தில் வந்து அப்ரோச் பண்ணாலும் அவங்களோட சப்போர்ட் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ ஐ எம் ரியலி வெரி சாட்டிஸ்ஃபைட் டு தி ஸ்கூல். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து ஸ்டடிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் தரல, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. நிறையா வந்து காம்படிஷன் வச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து எதில் இருக்காங்களோ அதை டெவலப் பண்ணுறதுல டீச்சர்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் கேரிங்கும் வந்து மிஸ் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறதும் ஸ்டூடெண்ட்ஸ் பழகிறதும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கேரிங்காக இருக்குது. ரொம்ப ஹார்டான பேசாமல் ஒரு சாஃப்டாக பசங்கள்கிட்ட மூவ் பண்ணுறாங்க. அதில் வந்து எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது.
ஒவ்வொரு குழந்தைகளையும் வந்து தன் பிள்ளைங்க மாதிரி இண்டிபெண்ட்டாக நல்லா பார்த்துக்கிறாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து எல்லாரை பற்றியுமே எல்லா டீச்சருக்கும் ஒரு கிளாஸில் இருக்கக்கூட 30 பேர் 40 பேர் இருக்காங்க, 40 பேரோட பேரும் தெரியும், 40 பேரோட செயல்பாடுகளும் தெரியும், அவங்கள எப்படி அணுகுமுறை தெரியும், அவங்க பேரண்ட்ஸையும் தெரியும். ஸோ அந்த விஷயத்தில் வந்து தன் குழந்தை போல பார்த்துக்கிறாங்க. அது வரைக்கும் இந்த ஸ்கூலில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் தான் பிள்ளைங்க படிக்கிறது. அதனால தான் நாங்கள் கூட ஏதாச்சும் சம்திங் வந்து மாறத்துக்கே தோணாது. டீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டிவ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயுமே வந்து ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் நடத்துகிறதும் சரி, கோச்சிங் கொடுக்குறதும் சரி, மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. வெளியில் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அழைச்சிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. அது ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக அடிஷ்னலாக அந்த ஸ்போர்ட்ஸ் இருக்க ஒவ்வொரு விதமான கேம்ஸையும் சப்ஜெக்டில் ஆட் பண்ணி இந்த வருஷம் வச்சதுனால எல்லா குழந்தைங்களும் எல்லாத்தையுமே பேசிக்காக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த ஒரு இது வந்து இங்கே நல்ல ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு வாரத்தில் 2 நாள் பீரியட் கொடுப்பாங்க. அதோட மட்டும் இல்லாமல் டெய்லி ஒரு செஷன் வைக்கும்போது எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டு குழந்தைங்களுக்கு எதில் நமக்கு வில்லிங் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். அதனால இது நல்ல ஒரு விஷயமா நான் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து 2 பசங்களுமே வந்து நல்லா படிக்கிறாங்க. ஸ்டடிலையும் சரி, ஸ்போர்ட்ஸ்லையும் சரி. நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைடு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு நன்றி. தேங்க்யூ.